கல்பாக்கத்தில் தொடங்கப்பட்டுள்ள அதிவேக ஈநுழையின் முக்கியத்துவம் என்ன, இதன் முக்கிய கட்டங்கள் என்ன என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். கல்பாக்கத்தில் உள்ள அணு உலை வளாகத்தில் அதிவேக ஈநுலை அமைக்கப்பட்டுள்ளது. அதிவேக ஈநுலை அமைக்கும் திட்டம் 1980களிலேயே திட்டமிடப்பட்டது. இதன் கட்டுமான பணிகள் 2004 தொடங்கப்பட்டு 2010 முடியும் என்று கூறப்பட்ட நிலையில் 2023 ஆண்டுதான் பணிகள் முடிந்தன. இதனையடுத்து ஈநுலையின் குளிர்விப்பானான சோடியத்தை நிரப்பும் பணிகள் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்பட்டது. 2024 மார்ச் 4 எரிபொருள் நிரப்பப்பட்ட நிலையில் அதிவேக ஈநுலையை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். ஈநுலை என்பது அணு உலைக்கான எரிபொருளை தருவது என்று கூறும் மூத்த விஞ்ஞானி தாவி வெங்கடேஸ்வரன் இதன் 3 கட்டங்களை விவரிக்கிறார். இந்தியாவினுடைய 3 அடுக்கு அணு உலை திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் அடுக்குல, அதாவது முதல் நிலையில இயற்கையில கிடைக்கக்கூடிய யுரேனியமையும் அதை பயன்படுத்தி கொஞ்சம் போல புளூட்டோனியம் போன்ற விஷயங்கள்லாம் பயன்படுத்தி ஹெவி வாட்டர், அதாவது கன நீரை பயன்படுத்தி ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டரில் ஆற்றலை ப்ரொடியூஸ் பண்ணுவது. ஆற்றல் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், பட் முக்கியமான நோக்கம் என்னென்னா அதிலிருந்து கொஞ்சம் போல் புளூட்டோனியம் தயாரிக்கும். இயற்கையில் புளூட்டோனியம் கிடைக்காது, அதில் புளூட்டோனியம் தயாரிக்கும். 2ஆம் அடுக்கு, அதாவது ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டரில் என்னென்னா இந்த இயற்கையில் கிடைக்கக்கூடிய யுரேனியம், இந்த புளூட்டோனியம் ரெண்டுத்தையும் கலந்து ஒரு ஃபியூவல் செஞ்சு அதில் அந்த ரியாக்டரை இயக்கணும், அணு உலையை இயக்கணும். அந்த அணு உலை மேலே இப்போ சந்தனக்கா போடுவாங்க இல்லையா, அது மாதிரி தோரியத்தை நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த தோரியம் எரிபொருளாக மாறி, அதுதான் 2வது ஸ்டேஜினுடைய முக்கியமான வேலை. அதனால தான் இது பேர் ஈநுலை, பிரீடர். இது ஈணுகிறது, நியூக்ளியர் ஃபியூவல், அதாவது அணு உலைக்கான எரிபொருளை இது ஈன்று நமக்கு தருகிறது. அந்த தோரியம் அது மாதிரி தரும். 3ஆம் நிலையில இந்த தோரியத்திலேருந்து நமக்கு கிடைச்ச எரிபொருள் யுரேனியம் 233 சொல்லுவாங்க, அதை வச்சு நம்ம இயக்கினா அதுக்கு மேலே திரும்பி சந்தன மாதிரி நம்ம தோரியத்தை போட்டு தோரியத்தை U30 அப்படியே பண்ணிடலாம். ஸோ அந்த 3ஆம் நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா வெறும் தோரியம் போகிறோம், எதுவுமே தேவையில்லை. ஆரம்ப கட்டத்தில் நமக்கு யுரேனியம் தேவை, கொஞ்சம் போல புளூட்டோனியம் தேவை. அதுலேருந்து நமக்கு கிடைக்கிறத வச்சு இந்த 2ஆம் நிலையை பண்ணணும். இதான் 3 அடுக்கு திட்டம். அதில் இந்த முக்கியமான ஒரு கட்டம் இந்த 2வது கட்டம். அதிவேக ஈநுலையில் தோரியம்தான் மேல்பூச்சாக பயன்படுத்தப்படும் என்று கூறும் தாவி வெங்கடேஸ்வரன், உலகில் உள்ள அனைத்து அதிவேக ஈநுலைகளிலும் புளூட்டோனியத்தை பயன்படுத்தும் நிலையில் இந்தியாவில் தோரியம் பயன்படுத்தப்படுவதாக கூறுகிறார். 3ஆம் நிலைக்கு நம்ம எவ்வளவு வேகமா போறோமோ அவ்வளவு வேகமா நல்லது. ஏன்னா அதன் மூலம் நம்ம இந்த முதல் விஷயத்த பெரும்பாலும் அப்படியே பேஸ் அவுட் பண்ணிடலாம். இந்த 3ஆம் நிலை ரியாக்டர்ல ஒரு முக்கியமான விஷயம்னா ஆபத்து ரொம்ப குறைவு. அதிலிருந்து அணுகுண்டு போன்ற விஷயங்கள்லாம் செய்ய முடியாது. உள்நாட்டில் இருக்கக்கூடிய தோரியத்தை மட்டும்தான் நம்ம பயன்படுத்துவோம். ஸோ அதனால அந்த 3ஆம் நிலைக்கு போயிட்டோம்னு சொன்னா இந்த பல்வேறு சிக்கல்களை நம்ம ஒதுக்கி. உலக அளவில் யுரேனியம் அதிக அளவில் கிடைத்தாலும் இந்தியாவில் தோரியம் அதிகம் கிடைப்பதால் ஈநுலையில் பயன்படுத்தப்படுவதாக கூறும் விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன், எரிசக்தி பாதுகாப்பு என்ற வகையில் ஈநுலைகள் ஆபத்தற்றவை என்கிறார்.